ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு சிறுகதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய பங்களாவிற்கு வெளியே நின்று கொண்டு லக்ஷ்மி செக்யூரிட்டியிடம் கூப்பிய கைகளுடன் தன்னை ஒரு முறை தன் மகனையும் மருமகளையும் சந்திக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறாள். இது மிக முக்கியமான விஷயம் என்று லக்ஷ்மி கூற, நீங்கள் நிச்சயமாக போய் சொல்கிறீர்கள். முதலில் உங்களை போன்ற பிச்சைக்காரர்கள் என் ஐயாவின் பெற்றோராக இருக்க முடியாது என்று செக்யூரிட்டி அவர்களை விரட்டுகிறார். ஆனால் லக்ஷ்மி செக்யூரிட்டியிடம் கெஞ்சும் போது, என் மகன் மற்றும் மருமகளை சந்திக்க நீங்கள் அனுமதிக்கும் வரை நான் இந்த வாயிலை விட்டு வெளியே நகர மாட்டேன். நான் இங்கேதான் உட்காருவேன். இன்று என் கணவர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் கிடக்கிறார். அவரது சிகிச்சைக்கு பணம் தேவை. அவர் சிகிச்சைக்கு என்னிடம் பணம் இல்லை. என் மகனுக்கு இவ்வளவு பெரிய தொழில் இருக்கிறது. அப்பாவின் நோய்க்கு கொஞ்சம் பணம் செலவழிக்க முடியாதா? கொஞ்சம் பணம் கொடுப்பதில் அவனுக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. கடைசியாக செக்யூரிட்டி லக்ஷ்மியின் மீது பரிதாபப்பட்டு உள்ளே சென்று, ஒரு வயதான அம்மா உங்களை சந்திக்க விரும்புவதாக தெரிவித்தார். அவள் உங்கள் தாய் என்று சொல்கிறாள். ஆனால் அவள் தோற்றத்திலும் உடையிலும் அவள் உங்கள் தாய் என்று தெரியவில்லை. ஆர்த்தி செக்யூரிட்டியிடம், நீ போ, நான் இப்போதே அவர்களை வெளியில் சந்திக்க வருகிறேன். அவர்களை உள்ளே கொண்டு வர தேவையில்லை என்று சொல்லி அனுப்புகிறாள். மீட்டிங் ரூமில் அமர்ந்திருந்த கணவனிடம் ஆர்த்தி, உன் அம்மா மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறாள். பலமுறை மறுத்தாலும் வெட்கமின்றி இந்த வீட்டுக்குள் வருகிறாள். என்ன நினைக்கிறாளோ தெரியவில்லை. இப்படி பணம் கேட்டு வருகிறாள். அவள் இந்த வீட்டில் பணம் கொடுத்து வைத்திருக்கிறாள் போல் என்று நேற்று அவ்வளவு அவமானப்படுத்தி அனுப்பி வைத்தேன். மறுபடியும் வந்து விட்டாள். வெட்கமாக இல்லையா? அவள் மீண்டும் நம் வீட்டிற்கு வந்து நம்மை தொந்தரவு செய்யாமல் இருக்க நாம் இருவரும் சென்று அவரை நன்றாக கண்டிப்போம். மகேஷும் ஆர்த்தியும் வீட்டை விட்டு வெளியே வந்து கதவுக்கு அருகில் வருகிறார்கள். மகனும் மருமகளும் வருவதைக் கண்டு லக்ஷ்மி நம்பிக்கை கண்களுடன் பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்போது கண்டிப்பாக எனக்கு உதவுவார்கள் என்று நினைத்து கொண்டு லக்ஷ்மி தனது மருமகள் மகன் முன் கைகூப்பி நிற்கிறாள். மகனே, நீ வந்தாய், நல்லது. உங்க அப்பாவின் உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. 4 நாட்களாக மருத்துவமனையில் இருக்கிறார். 4 நாளா வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். ஆனால் உன்னை சந்திக்க முடியவில்லை. மருமகள் மட்டும் சந்தித்தாள். அவள் மறுத்துவிட்டாள். மகனே, உன் அப்பாவின் சிகிச்சைக்கு பணம் தேவை. கொஞ்சம் பணம் கொடு. அதற்கு மகேஷ் கூறினான், இங்கிருந்து வெளியேறு. அப்படி எந்த பணமும் கிடைக்காது. நாங்கள் ஏற்கனவே உங்களுக்காக நிறைய பணம் செலவழித்துள்ளோம். 4 நாட்களுக்கு முன்புதான் வந்தீங்க. அப்போதான் நீங்கள் பணம் கேட்டீர்கள். நான் உங்களுக்கு 2000 கொடுத்தேன் இல்லையா? இனி இதைவிட அதிக பணம் கிடைக்காது. இந்த வீட்டை விட்டு வெளியேறு. மகனே, நீ கொடுத்த 2000 ரூபாய் பணம் 2 நாட்களாக அப்பாவின் மருந்துக்கு கூட வரவில்லை. அவருடைய மருந்து மற்றும் சிகிச்சைக்கு என்னிடம் போதிய பணம் இல்லை. மகனே, உன் தந்தையை நினைத்துப் பார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உன் தந்தை. அம்மா, என்னிடம் முட்டாள்தனமாக பேசாதே. மேலும் நீங்கள் என்னை உணர்ச்சி பூர்வமாக மிரட்ட முயற்சிக்கிறீர்கள். நான் அனைத்தையும் புரிந்து கொண்டேன். உன் வார்த்தைகளுக்கு நான் அவ்வளவு எளிதில் அடிபணிய மாட்டேன். இனி இந்த வீட்டிற்கு வர வேண்டாம். மகன் மற்றும் மருமகளின் வார்த்தைகளை கேட்டு லக்ஷ்மி ஏமாற்றமடைந்தார். மகேஷ் தன் மனைவி ஆர்த்தியிடம், ஆர்த்தி, நான் ஒரு மீட்டிங்க்கு போகிறேன். மாலைக்குள் திரும்பி வருவேன். தன் மகன் காரில் எங்கோ செல்வதை பார்த்ததும் லக்ஷ்மி சொன்னாள், மாலைக்குள் திரும்பி வருவேன். தன் மகன் காரில் எங்கோ செல்வதை பார்த்ததும் லக்ஷ்மி சொன்னாள், மகனே, நீ அலுவலகத்திற்கு போகிறாய். அலுவலகம் செல்லும் வழியில் அரசு மருத்துவமனை இருக்கிறது. என்னை உன் காரில் ஆஸ்பத்திரிக்குள் இறக்கி விடுவாயா? உன் அம்மாவுக்கு இதை செய்யலாம் அல்லவா? ஆர்த்தி சிரித்து கொண்டே மாமியாரிடம் சொல்கிறாள், காரில் உட்கார உங்களுக்கு உரிமை இல்லை. அமைதியாக நடந்து செல்லுங்கள். என் காரை தொடக்கூட தகுதி இல்லை. உங்களை என் காருக்குள் வைத்து காரை அழுக்காக்க விரும்பவில்லை.
காரில் உட்கார எங்கிருந்து வருகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆட்டோவில் உட்காரவே உங்களுக்கு உரிமை இல்லை. இதில் காரில் உட்கார்ந்து போகிறீர்களா? இங்கிருந்து வெளியேறு. மகேஷ் காருடன் கிளம்பினான். பாவம் லக்ஷ்மி வாயிலின் அருகே அமர்ந்து தன் மகனின் கார் செல்வதை பார்த்து கொண்டிருந்தாள். தன் பெற்றவருக்கு சொந்தமில்லாத ஒரு மகனை நான் எப்படி பெற்றெடுத்தேன் என்று அவள் தலைவிதியை சபித்தாள். நம் மகனுக்கு நாம் என்ன செய்யவில்லை? எல்லாவற்றையும் பணயம் வைத்து இன்று எல்லாவற்றையும் பணயம் வைக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்கும். என் மகனை படிக்க வைக்க வீடு, நிலம், உடைமை அனைத்தையும் விற்று எல்லாவற்றையும் விற்று இவ்வளவு பெரிய வியாபாரம் செய்தார். ஆனால் இன்று மகன் நம்மை என்ன செய்தான்? தெரியாதவர்கள் கூட இதை யாரிடமும் செய்ய மாட்டார்கள். நம் மகன் நம்மை அந்நியமாக்கியது போல தாயின் வழியை அவனால் உணர முடியவில்லை. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அருகில் நிற்கும் செக்யூரிட்டிக்கு இந்த அம்மா மகேஷின் தாய் என்பது உறுதியானது. மகேஷ் வெளியேறியதும் ஆர்த்தி வீட்டிற்குள் சென்றதும் செக்யூரிட்டி லக்ஷ்மியை அழைத்து வந்து நாற்காலியில் உட்கார வைத்தார். மேலும் அவர் கூறுகிறார், அம்மா அழாதே, உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும்? லக்ஷ்மி மகனே, இப்போதைக்கு குறைந்தபட்சம் 2000 ரூபாய் கிடைக்குமா என்கிறார். செக்யூரிட்டி பாக்கெட்டில் கையை வைத்தபோது ரூபாய் 1500 மட்டுமே கிடைத்தது. அம்மா, என்னிடம் 1500 இருக்கிறது. நீங்கள் இவற்றை உங்களுடன் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்வோம். நான் உங்களை என் சைக்கிளில் இறக்கி விடுகிறேன். இல்லை இல்லை, எனக்கு சைக்கிளில் உட்கார தெரியாது. நான் ஆட்டோவில் செல்வேன். அதே நேரத்தில் லக்ஷ்மி செக்யூரிட்டிக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வழங்குகிறார். மகனே, என் மகனும் மருமகளும் எனக்கு உதவி செய்ய மறுத்துவிட்டார்கள். இவ்வளவு பெரிய மனதை காட்டி எனக்கு உதவி செய்கிறீர்கள். உங்களுடைய இந்த உதவியை என்னால் மறக்க முடியாது. அம்மா, நீங்கள் எவ்வளவு உதவி செய்திருப்பீர்கள். இந்த பணம் ஒரு நாள் கூட உங்கள் மருந்து செலவுக்கு வராது. அந்த பணத்தை சேலையின் முந்தானையில் கட்டிக்கொண்டு லக்ஷ்மி மருத்துவமனைக்கு கிளம்பினாள். மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்த கஜேந்திரன் தனது மனைவியின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தார். தன் மகன் மற்றும் மருமகளிடம் உதவி கேட்க சென்றதாக அவர் உணர்ந்தார். ஒருவேளை என் மகனும் மருமகளும் எனக்கு உதவி செய்தால் என் மனைவியின் கஷ்டங்கள் ஓரளவு குறையும். நோயுற்று கிடப்பவன் நான். அதற்கு மேல் பணத்தட்டுப்பாடு. ஏழை பெண் மிகவும் கடினமாக ஓடுகிறாள். ஆனால் லக்ஷ்மியின் வாடிப்போன முகத்தை பார்த்ததும் மதிப்பற்ற மகன் தன் தாய்க்கு உதவவில்லை என்பது அவனுக்கு புரிகிறது. அவர்களின் மதிப்பற்ற மகன் பணத்தின் கவர்ச்சியில் மிகவும் தொலைந்து போகிறான். அவன் வயதான பெற்றோரின் பிரச்சனைகளை கூட கவனிக்கவில்லை. லக்ஷ்மி தன் கணவரிடம் வந்து, இன்று நம் மகன் நமக்கு துரோகம் செய்துவிட்டான் என்று கதறி அழ ஆரம்பித்தாள். எங்கள் மகன் இப்போது இல்லை. இக்கட்டான காலத்தில் நம்மை தனியே விட்டு போய்விட்டான். மகனை இவ்வளவு உயரத்திற்கு கொண்டு செல்ல ஏழையாகி விட்டோம். ஆனால் மகனுக்கு உயரம் வந்த பிறகு பெற்றோரை பார்க்க விருப்பமில்லை. அவரை இவ்வளவு உயரத்திற்கு கொண்டு சென்ற பெற்றோர்கள் இப்போது பிச்சைக்காரர் போல் இருக்கிறோம் என்று அழுது கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த நகரின் பெரிய தொழிலதிபர் ஒருவர் மருத்துவமனையில் அருகில் படுக்கையில் படுத்திருந்தார். லக்ஷ்மி மற்றும் கஜேந்திரன் சொல்வதை எல்லாம் கேட்கிறார். அவர் படுக்கையில் இருந்து எழுந்து கஜேந்திரனிடம் வரும்போது அவரை பார்த்து அவர் திகைத்து போகிறார். அது அவர்களின் மரியாதைக்குரிய ஐயா. ஐயா, நீங்கள் எப்படி இங்கு? எப்படி இப்படி ஆனீர்கள்? மகனே, உன்னை எனக்கு அடையாளம் தெரியவில்லை. நீ யார் மகனே? குரு, நான் பாலு. உங்களிடம் டியூஷனுக்கு வருவேன். அவரது நினைவாற்றலை கஷ்டப்படுத்தி கஜேந்திரன் நினைவில் வைக்க முயற்சிக்கிறார். பிறகு திடீரென்று ஆமாம் ஆமாம், ஞாபகம் வந்தது என்கிறார். அவர் இந்த நகரத்தில் பெரிய ஆடை வியாபாரம் செய்யும் மயில்சாமியின் மகன். நீ அவன் மகன் பாலு? ஆமாம் ஐயா, நான் அதே பாலுதான். ஆனால்
ஐயா, நீங்கள் எப்படி இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளானீர்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் சொல்வதை எல்லாம் கேட்டேன். இப்போது நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் சிகிச்சைக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் நான் எல்லா பணத்தையும் செலவழிப்பேன். உங்களை முழுவதுமாக குணப்படுத்திவிட்டு வீட்டிற்கு அழைத்து செல்வேன். கஜேந்திரனின் சிகிச்சைக்கான அனைத்து செலவுகளையும் பாலு ஏற்றுக்கொள்கிறார். பழங்கள் மற்றும் அவர்களின் உணவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறார். அவர் லக்ஷ்மியிடம் கூறுகிறார், அம்மா, நீங்கள் போய் என் வீட்டில் இருங்கள். இங்கே என் ஆசிரியரை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீங்கள் எவ்வளவு நேரம் ஓடுகிறீர்கள் என்று என்னால் பார்க்க முடிகிறது. நீங்களும் சோர்வடைந்து நோய்வாய்ப்படாமல் இருங்கள். என் வீட்டில் மனைவி இருக்கிறாள். எனக்கு குழந்தைகள் உள்ளனர். எனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் போய் வீட்டில் இருங்கள். 2 நாட்களில் நான் என் ஆசிரியருடன் வீடு திரும்புவேன். கஜேந்திரன், ஆம், நான் இப்போது நலமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். நான் விரைவில் உன்னிடம் வருவேன். அதனால் என்னை பற்றி கவலைப்படாதே. 2 நாட்களுக்கு பிறகு கஜேந்திரன் முழுமையாக குணமடைந்து பாலு வீட்டிற்கு வந்தார். பாலுவின் தந்தை கஜேந்திரனை அவரது வீட்டில் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது கஜேந்திரன் அவர்களே. பாலு படிப்பை முடித்ததிலிருந்து என்னால் உங்களை சந்திக்க முடியவில்லை. நான் இங்கே என் வியாபாரத்தில் மிகவும் பிஸியாகிவிட்டேன். எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. உங்களை ஒருபோதும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்று உங்களை சந்தித்தேன். ஆனால் இப்படி சந்திப்பேன் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உங்களை ரொம்ப மிஸ் பண்றான். அடிக்கடி உங்களை பற்றி பேசி கொண்டிருப்பான். நான் இப்படி இருப்பதற்கு ஐயாதான் காரணம் என்று சொல்லுவான். இன்று அவன் ஐயா காட்டிய அடிச்சுவடிகளை பின்பற்றுகிறான். பாலுவுக்கு முதலில் வாசிப்பு பிடிக்கவில்லை. ஆனால் நீங்கள் அவனுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்ததில் இருந்தே அவனுக்கு படிப்பில் ஆர்வம் வர ஆரம்பித்தது. உங்கள் வாசிப்பு முறை குழந்தைகள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் உள்ளது. சில காலம் கஜேந்திரன் லக்ஷ்மியும் பாலு வீட்டில் தங்கியிருக்கிறார்கள். பாலு வீடு மிக பெரியது. வீடு பங்களா போல் இருந்தது. மேலும் பாலு கஜேந்திரன் மற்றும் லக்ஷ்மிக்கு ஒரு அறை கொடுத்துள்ளார். 10 நாட்களுக்கு பிறகு கஜேந்திரன், மகனே பாலு, இப்போதே கிளம்புகிறோம். எங்களுக்கு மிகவும் உதவியதற்கு மிக்க நன்றி. அந்த நாட்களில் ஐயா அவரது மகனுக்காக எல்லாவற்றையும் செலவிட்டார் என்பதை பாலு அறிந்தார். இப்போது அவர்களிடம் எதுவும் இல்லை. அவர் தனது ஐயாவிடம் கேட்கிறார், இப்போது நீங்கள் எங்கு செல்வீர்கள், என்ன செய்வீர்கள்? உங்களிடம் வீடும் இல்லை, சாப்பிட பணமும் இல்லை. பிறகு எப்படி வாழ்க்கையை நடத்துவீர்கள்? வாழ்க்கை எங்களை எங்கு அழைத்து சென்றாலும் நாங்கள் செல்வோம். சில சிறிய வேலைகளை கவனித்துக் கொள்வேன். அதன் காரணமாக உணவு, பானங்கள் மற்றும் மருந்துகளுக்கான செலவுகள் எங்கள் முதுமையிலும் தொடரும் என்று ஐயா கூறினார். இல்லை ஐயா, நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம். நான் உங்களுக்காக ஒன்று யோசித்து வைத்திருக்கிறேன். நீங்கள் இங்கே எங்களுடன் தங்குங்கள். பாலு, நீ என்ன சொல்கிறாய்? ஒன்றும் புரியவில்லை. ஐயா, எனக்கு ஒரு பெரிய துணி வியாபாரம் உள்ளது என்று உங்களுக்கு தெரியும். நான் ஒரு கடையில் அமர்ந்திருக்கிறேன். என் அப்பா இன்னொரு கடையில் அமர்ந்திருக்கிறார். எனது கடையில் அனைத்து வேலைகளையும் நான் கையாளுகின்றேன். ஆனால் என் அப்பாவுக்கு அப்படி ஒருவர் தேவை. தங்கள் கணக்கை நன்றாக வைத்து நேர்மையாக இருப்பவர் நீங்கள். உங்களை போன்ற குருவை விட இந்த பதவிக்கு பொருத்தமான யாரையும் நான் பார்க்கவில்லை. நீங்கள் எப்படியும் எங்காவது சென்று வேலை செய்ய வேண்டும். ஏன் நீங்கள் கடைக்கு வரக்கூடாது? அப்பாவுடன் உட்காருங்கள் மற்றும் கடையின் கணக்குகளை பாருங்கள். கஜேந்திரன் தனது மனைவி லக்ஷ்மியை பார்க்கிறார். லக்ஷ்மி, இதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அவள் கணவனை பார்த்து சொல்கிறாள், ஆம், வேலை தேடி அலைந்து கொண்டே இருப்போம். மேலும் எத்தனை நாட்களில் வேலை கிடைக்கும் என்று தெரியவில்லை. மறுபுறம் வீட்டிலேயே உட்கார்ந்து வேலை பார்க்கலாம். நாம் உழைப்பில் பணம் சம்பாதித்தால் இங்கு வாழ்வதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று லக்ஷ்மி கூற,
கஜேந்திரன் மயில்சாமியுடன் அவரது பெரிய கடையில் அமர்ந்து கணக்குகளை பார்க்க தொடங்குகிறார். ஒரு வருடம் முழுவதும் அவர் மயில்சாமியுடன் அமர்ந்து கடையின் கணக்குகளை பார்க்கிறார். அதே நேரத்தில் வணிகம் எவ்வாறு செயல்படுகிறதோ என்பதற்கான நுணுக்கங்களையும் அவர் கற்றுக்கொள்கிறார். ஒரு வருடம் கடினமாக உழைத்து நிறைய பணத்தை சம்பாதித்து கொடுக்கிறார். ஒரு நாள் மனைவி லக்ஷ்மியிடம் கூறுகிறார், லக்ஷ்மி, நாமளும் ஒரு சின்ன துணிக்கடை திறக்கிறதுல ரொம்ப லாபமாக இருக்கும்ல. நீங்கள் இப்போது என்ன மாதிரியான விஷயங்களை பற்றி பேசுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிகிறதா? வயதாக ஆக மனமும் மாறிவிட்டது போலும். 65 வயசுல ஏதாவது செய்ய போனால் வயசான காலத்தில் பிஸ்னஸ் பண்ண போறான் என்று சிரிப்பார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்கிறார் கஜேந்திரன். இதை பற்றி பாலுவிடம் சொல்ல, ஐயா, இந்த வேளையில் எனக்கு உதவுவீர்களா என்று பாலு கேட்டுள்ளார். உனக்கு உதவுவது என் கடமை. நான் ஓடி ஓடி அதிக வேலை செய்ய வேண்டியதில்லை. அதனால் நான் கண்டிப்பாக உதவுவேன். அவனுடைய பெரிய கடைக்கு சரக்கு கேட்டால் என் பொருட்களையும் கொடுப்பேன் என்றார். மிக்க மகிழ்ச்சி என்றார் பாலு. ஒரு நாள் கஜேந்திரன் 65 வயதில் ஒரு துணிக்கடையை திறக்கிறார். சுற்றியிருப்பவர்கள் கடையை பார்த்து, தாத்தா, இந்த வயதில் கடை திறக்கிறீர்களா? எத்தனை வருடங்கள் வியாபாரம் செய்ய உத்தேசம் என்று கேலி செய்தார்கள். மகனே, நான் உயிரோடு இருக்கும் வரை நான் என் கால்களில் நடப்பேன் என்று கூறிவிட்டு அவர் வேலைகளை தொடங்க ஆரம்பித்தார். படிப்படியாக கஜேந்திரனின் கடை நன்றாக செயல்பட தொடங்கியது. பெரும் லாபம் ஈட்ட ஆரம்பித்தது. இப்போது கஜேந்திரனுக்கு பணத்துக்கு பஞ்சமில்லை. கஜேந்திரனும் பாலு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய 2 சென்ட் வீட்டை வாங்கினார். ஆனால் அது சிறியதாக இருந்தது. ஆனால் கணவன் மனைவிக்கு போதுமானதாக இருந்தது. இதைவிட பெரிய வீட்டை கூட அவர்கள் விரும்பவில்லை. இப்படியே 5 வருடங்கள் ஓடிவிட்டன. ஒரு நாள் கஜேந்திரன் தன் மனைவியிடம் சொல்கிறார், நமது இளமை காலத்தில் பல சிரமங்களை எதிர்கொண்ட நாம் இன்று அதிர்ஷ்டசாலிகள். முதலில் தனது நாட்களை பெற்றோரின் சேவையில் கழித்தேன். கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வரும்போது தலா 3 குழந்தைகள். எனக்கு வயதான பெற்றோர் இருந்தனர். எனக்கு தலா 3 சகோதரிகள். அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் பொறுப்பை ஏற்று ரோட்டில் வந்த நாம் என்ன செய்யவில்லை? ஆனால் உனக்கு என்ன பிடிக்கும் என்று நான் கேட்டதில்லை. உன் விருப்பத்தை என்னால் கவனிக்கவே முடியவில்லை. ஆனால் இன்று நாம் எல்லா பொறுப்புகளிலிருந்து விடுபட்டுள்ளோம். என் கையிலும் பணம் இருக்கிறது. அதனால் இன்று நான் உன்னிடம் என்ன வேண்டும் என்று கேட்கிறேன். இன்று நீ என்ன கேட்டாலும் உன் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன். கணவனின் இந்த அழகான வார்த்தைகளை கேட்ட லக்ஷ்மிக்கு மருமகளின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அப்போது அவரது மருமகள், உங்களுக்கு காரில் உட்கார உரிமையில்லை என்று கூறினார். தனக்கு கார் வேண்டும் என்று கணவரிடம் அன்புடன் கூறுகிறாள். சரி, ஒரு நல்ல முகூர்த்த நாளை பார்ப்போம். உனக்கு விருப்பமான ஒரு புதிய காரை நான் வாங்கி தருகிறேன். இப்போது லக்ஷ்மியின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர்களுக்கும் ஒரு சிறிய வீடு உண்டு. கணவரும் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தார். அவர் விரும்பிய காரும் வருகிறது. அவர்கள் இளமையில் செய்திருக்க வேண்டிய வேலைகள், இளமையில் கடைபிடித்திருக்க வேண்டிய பொழுதுபோக்குகள். அந்த நேரத்தில் அவர் தனது மகனை படிப்பதிலும் வளர்ப்பதிலும் முழுக்க முழுக்க மும்பரமாக இருந்தார். கஜேந்திரன் மனைவியுடன் தனது புதிய காருடன் கோவிலுக்கு இறைவனுக்கு பிரசாதம் வழங்கவும் ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் சென்றார். இறைவனை தரிசனம் செய்த பிறகு அவர் ஏழைகளுக்கு உணவு விநியோகிக்கும் போது அப்போது அவரது கண்கள் படிக்கட்டுக்கு அருகில் அமர்ந்திருந்த சொந்த மருமகள் மற்றும் மகன் மீது பார்வை விழுந்தது. கஜேந்திரன் பிரசாதம் விநியோகிக்கும் போது படிக்கட்டுக்கு அருகில் அமர்ந்திருந்த மருமகள் மகனை அணுகி கையில் பிரசாதம் கொடுக்க ஆரம்பித்தார். மகேஷ் மற்றும் ஆர்த்தி தங்கள் பெற்றோர்கள் மெல்லிய பளபளப்பான அழுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு இனிப்பு பெட்டிகளை சுமந்து கொண்டு ஏழைகளுக்கு விநியோகிப்பதை பார்த்தபோது இவன் கண்களில் கண்ணீர் வழிந்தன. இவ்வளவு இனிப்பு விநியோகிக்கும் நம் பெற்றோர்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது என்று வாய் அடைத்து நிற்கிறான். ஆர்த்தியும் மகேஷும் கஜேந்திரனிடம் வந்து, அப்பா, நான் மகேஷ், உன் மகன் என்று சொல்கிறான்.
கஜேந்திரன் அவர்களை திரும்பி பார்க்கிறார். லக்ஷ்மி, வா, திரும்பி போக ஆரம்பிப்போம். தந்தையின் கால்களை பிடித்து கொண்டு சொல்கிறார் மகேஷ். அப்பா, நான் சொல்வதை கேள். ஆர்த்தியும் லக்ஷ்மியிடம் சென்று அவள் கையை பிடித்து சொல்கிறாள். அம்மா, தொழிலில் நிறைய நஷ்டம். அந்த இழப்பை ஈடுகட்ட எங்கள் வீட்டையும் விற்றோம். வங்கியில் நிறைய கடன் வாங்கியிருக்கிறோம். அவரால் கட்ட முடியவில்லை. எங்கள் தலையில் நிறைய கடன் இருக்கிறது. எனக்கு தினமும் வங்கிகளிலிருந்து அழைப்பு வருகிறது. இப்போது கடன் வாங்குவதற்கு வீட்டில் எதுவும் இல்லை. என் நகைகளை கூட மகேஷ் விற்றுவிட்டார். நான் கடைசியாக என் பெற்றோர் வீட்டில் வசிக்கிறேன். வீட்டுக்கு போய் 2 மாதங்கள் ஆயிற்று. எங்களுக்கு உதவுங்கள். மருமகளையும் மகனையும் பார்த்ததும் லக்ஷ்மியின் கண்களில் இரத்தம் நிரம்பியது. அவளுக்கு அந்த நாள் ஞாபகம் வந்தது. அவள் முந்தானை விரித்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த போது, உன் தந்தை மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்று மகன் முன் பிச்சைக்காரியைப் போல கேட்டேன். எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுங்கள் என்று கெஞ்சினேன். ஆனால் மகனும் மருமகளும் வெறும் கையுடன் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டனர். மருமகள் மற்றும் மகனின் வார்த்தைகளை அலட்சியப்படுத்திய கஜேந்திரன் படிக்கட்டுகளில் இருந்து இறங்கி தன் மனைவியின் கையை பிடித்தபடி கார் அருகே வந்தார். மருமகளும் மகனும் ஓடிப்போய் அவர் காலில் விழுந்தனர். தயவு செய்து என்னை மன்னித்து விடு அப்பா. நான் பெரிய தவறு செய்துவிட்டேன். பணமயக்கத்தில் உங்கள் இருவரையும் மறந்திருந்தேன். ஆனால் நான் இனி அப்படி செய்ய மாட்டேன். உடனடியாக எனக்கு உதவுங்கள். மகன் மற்றும் மருமகளின் ஒரு வார்த்தையை கூட கஜேந்திரன் கேட்கவில்லை. காரின் கதவை திறந்து, லக்ஷ்மி, உன் காரில் வந்து உட்காரு. இறைவன் அருளால் இன்று காரில் அமர்ந்து செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. வா, காரில் ஏறு, வீட்டுக்கு போவோம் என்று கிளம்பி விட்டார்கள். பின்புறம் நின்று கொண்டு பலமாக கத்தி அழுகிறார்கள். பின்னாலிருந்து மகேஷ் மற்றும் ஆர்த்தியின் வீட்டில் வேலை பார்த்த செக்யூரிட்டி. அவரும் தனது புதிய பைக்கை கொண்டு வந்து கடவுள் முன் வைத்து பூஜை போட வந்திருக்கிறார். ஆர்த்தியும் மகேஷும் அவரது செக்யூரிட்டியை பார்த்து, ஓ, நீங்கள் ஒரு புது பைக் வாங்கியுள்ளீர்களா? இது மிகவும் நல்ல விஷயம். இல்லை சார், நான் பைக் வாங்கலை. உங்கள் பெற்றோர் எனக்கு இந்த பைக்கை பரிசாக கொடுத்துருக்காங்க. உண்மையில் அன்று உங்கள் அம்மா உங்களிடம் உதவி கேட்க வந்தபோது நீங்கள் அவர்களை விரட்டிவிட்டீர்கள். கதவின் வெளியே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவர்களின் நிலையை நான் பார்த்து பரிதாபப்பட்டேன். எனவே என்னிடம் கொஞ்சம் உதவி செய்யும் அளவுக்கு என்னிடம் பணம் இருந்தது. ஆகவே கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தேன். எனவே இந்த உதவிக்கு கைமாறாக இன்று அவர் இந்த பைக்கை எனக்கு பரிசளித்துள்ளார். நான் இந்த பரிசை வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் மிகுந்த மனத்துடன் கொடுப்பதாக சொன்னார். இக்கட்டான நேரத்தில் நீங்கள் எனக்கு உதவினீர்கள். எனவே இது என் ஆசீர்வாதம். புரிந்து கொள்ளுங்கள். செக்யூரிட்டி சொன்ன இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டவுடன் ஆர்த்தியும் மகேஷும் மிகவும் வருத்தமடைந்தனர். ஆனால் இப்போது அவர்கள் உண்மையில் அமைதியற்றவர்களாக, மிகவும் வருத்தம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். ஏனென்றால் வருத்தம் அடைவதை தவிர வேறென்ன செய்ய முடியும்? அவர்கள் மிகவும் வேதனையுடன் செல்கிறார்கள். இதுதான் உலக நியதி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.